அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 11. இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வினை சொற்கள். வினை சொற்கள்னா என்ன? இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்லுவோம் இல்லையா? செய்யும் செயலை குறிப்பது, அதான் வினை சொற்கள். வெர்ப் இது 3 காலத்திற்கும் பொருந்தும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த வெர்பு 3 காலத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறோம், எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறதுல தான் நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு சரியா தப்பான்னு புரிந்து கொள்ளப்படும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இல்லை கொஞ்சம் சாம்பிளாக சில வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். வினைச்சொல் பார்ப்போம். இந்த அட்டவணையை பாருங்கள். வினைச்சொல் பொருள் ஒரு கொஞ்சம் பார்ப்போம். ஜா, ஜானப்போ. ஆ, வா. கா, சாப்பிடு. சோ, தூங்கு. பட், படி. லிக், எழுது. பி, குடி. பைட், உட்கார். உட், எழு. சல், செல். கர், செய். தேக், பார். லா, கொண்டு வா. லே, எடுத்துக்கொள். நல்லா கவனிச்சிங்க. லான்னா கொண்டு வா, லேன்னா எடுத்துக்கொள். இது மாதிரி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதை நம்ம தரவு பண்ணிட்டோம். ஹிந்தியில் நம்ம தான் அத்தாரிட்டி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.